ஹாய் ஹைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்ராமாவை தான் மூவி வெர்ஷனில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் நீ எந்த மேன் கிட்டேயாவது பேசுன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அவ கையில விலங்கால கட்டி போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் வாய்ஸ் ஓவர்ல, இந்த வீட்டில் இவன் கிட்ட வந்து மாட்டி 14 நாட்கள் ஆகுது, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீட்ல இருந்தும் அவனுடைய பார்வையில இருந்தும் என்னால எஸ்கேப் ஆகவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ கை காலெல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பான் போல, அதோடைய தடங்கள் தான் இருக்கு. அப்போ ஹீரோவும் ஹீரோனிக்காக சாப்பாடு கொண்டு வரான். அவனை பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமா ஷிவர் ஆகுது, ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா ஃப்ளோர் எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, கோல்டு பிடிச்சிருக்காதா, மேல வான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி மேல உட்கார வைக்கிறா. அவன் இடத்துல வந்த சாப்பாடை ஹீரோனிக்கு ஊட்டி விட போறான். அவ முகத்தை திருப்பிக்கிறா. கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும் போது, ஆனா நான் உனக்கு எத்தனை தடவை டீச் பண்ணிருக்கேன், ஒரு பெட்டுக்கு அதோட பிளேஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும்னு, முதல்ல சாப்பிட நானே ஏதாவது உனக்கு ஃபீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவனே ஃபீட் பண்றான். இங்க அப்படியே கட் பண்ணா 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எப்படி ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து மாட்டினாங்கிறத காமிக்கிறாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஜியாங்கிற ஒரு பொண்ணை தான் மீட் பண்ண வந்திருப்பா. ஆக்சுவலி இந்த ஜியாங்கிற பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போற ஹீரோடைய ஃபேன்சி தான். உண்மையை சொல்ல போனா இந்த ஜியாங்கிற பொண்ணுக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல சுத்தமாவே விருப்பம் இல்ல. அவங்க ஃபேமிலி தான் ஹீரோ கூட பிசினஸ் கொலாபரேஷன் பண்ணிக்க இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜியாங்கிற பொண்ணுக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போதா. இவளால அவங்க ஃபேமிலி மீறி என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறதால ஹீரோவே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால தான் இப்போ ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கா. ஸோ ஹீரோயின் கிட்ட என்ன டீல் பேசுறானா, ஹீரோடைய போட்டோவை காட்டி, இவன் பேரு ஜியாங், என்னுடைய ஃபேன்சி தான், ஆனா எனக்கு இவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. எங்க ஃபேமிலி என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, என்னால எங்க அப்பா கிட்ட பேச முடியல, அதனால தான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன். நீ என்ன பண்ணணும்னா இவனை செடியூஸ் பண்ணி இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஒருவேளை நீ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டினா அவனே எங்க என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துரு. அதுக்காக உனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஹீரோயினும் அவங்க பாட்டி ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருக்கிறதால சர்ஜரிக்கு பணம் தேவைங்கிறதால இவ டீலுக்கு ஓகே சொல்றா. ஆமா, இவ்வளவு பணக்கார வீட்டு பையன், எதுக்காக நீங்க இவனை ரிஜெக்ட் பண்றீங்க, இவனுடைய கேரக்டர் தான் என்னன்னு கேட்கும் போது அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா ஜென்டலா தான் இருப்பான்னு சொல்லுவோம். நல்ல பையன் தான் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கேக்குறா. ஏன்னா அவனுக்குன்னு எந்த டிசைர்ஸும் இல்ல, எமோஷனும் இல்ல, ஒரு மாஸ்டர் மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பேர்டை வளர்த்துட்டு இருக்கான், அது கூண்டுக்குள்ள வச்சுதான் வளர்த்துட்டு இருக்கான். அந்த பேர்டை அந்த கூண்டை விட்டு தப்பிச்சு போக, அதாவது பறந்து போக ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குது. ஆனா இவன் அந்த பறவை கையில் எடுத்து பார்த்துட்டு, இந்த கேஜ் இவ்வளவு அழகா இருக்கு, இதை விட்டு எதுக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒரு தடவை நீ என்கிட்ட வந்துட்டீனா இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு அந்த பறவை அந்த கூண்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிடறா. சோ இப்படிதான் ஹீரோடி கேரக்டர் ரொம்ப அப்சஸ்டா ரொம்ப பொசசிவா இருக்கா. தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் அந்த ஜியா கிட்ட டீல் பேசின மாதிரி ஹீரோவை செடியூஸ் பண்ணி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்காக ஹீரோ அப்ரோச் பண்ணதான் வரா. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களுடைய சீனியர், ஹீரோயின் அந்த பொண்ணு எல்லாருமே ஜூனியரா இருப்பாங்க. சோ ஹீரோ இப்போ லைப்ரரியில தான் இருக்கான், அவனை தான் அப்ரோச் பண்ண வரா. இவ வந்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்க கையில நீங்க வச்சு படிச்சிட்டு இருக்கீங்களா, இந்த புக்கை நான் படிக்கலாமா, கொஞ்சம் கடனை தர முடியுமான்னு கேக்குறா. நீங்க பிகினர்ஸ் தானே, சோ பிகினர்ஸுக்கு இந்த புக் வந்து சூட்டபிளா இருக்காது, சோ வேற ஏதாவது புக்கை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஹீரோயினை இடிச்சு விட ஹீரோயின் ஹீரோ மேல போய் விழுந்துறா. அப்போ ஹீரோ அவன் கையில வச்சு இந்த புக்கை கீழே போட அந்த 2 பேரும் கீழே குனிஞ்சு எடுக்கும் போது 2 பேருடைய கையும் டச் ஆகி ஸ்பார்க் ஆகுது. தென் இவனே ஒரு புக்கை அவ கிட்ட கொடுத்து, இதுதான் பிகினர்ஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அந்த சியா கிட்ட என்ன கால் வருது, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம பிளான் ஓகே தானே கேட்கும் போது எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கேட்ட ரிசல்ட் வந்து தரேன்னு சொல்றா. அதோட ஹீரோ நாளைக்கு எங்க போறான் என்ன பண்ணுவாங்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் இவ கிட்ட சொல்ல இவ்வளவு நோட் பண்ணிக்கிறா. மறுநாள் ஹீரோ உங்க காலேஜோட ஒரு கிளப்ல தான் இருப்பான். அங்கேயுமே ஹீரோயின் வரா. ஆப்போசிட்ல ஒரு பையன் வருவான். அவனை ஸ்டாப் பண்ணி, இதுதான் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் கிளப்பான்னு கேட்க அவனுமே அதுக்கு ஆமான்னு சொல்றான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறான். இவன் நேத்து வந்த பொண்ணாச்சே, இப்போ என்ன மறுபடியும் வந்திருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ளே வரா. அங்க ஹீரோ பாத்துட்டு, அட நீங்களா, நேத்து தான் நம்ம மீட் பண்ணோம், அதுக்குள்ளே என்ன கோஇன்சிடென்ட்டா இருக்கு, மறுபடியும் நம்ம மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாத மாதிரி அவங்க கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறா. அதுக்கு இவன் ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியல, அமைதியாவே இருக்கான். இவளே வாலண்டியரா வந்து என்னுடைய பேர் ஆனன்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அதோட அந்த கிளப்ல ஜாயின் பண்றதுக்கும் கேக்குறா. அந்த கிளப்போட இன்சார்ஜ் ஹீரோங்கிறதெல்லாம் அதுல ஜாயின் பண்ணக்கூடிய சில ப்ராசஸ் எல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவளும் வேணும்னே அவன் பக்கத்துல போயிட்டு அவன் கையை டச் பண்ற மாதிரியும் அவன் கிட்ட க்ளோஸா வர மாதிரி எல்லாம் பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ இதே மாதிரி ஹீரோ பக்கத்துல வந்து பேசுவோம். அவன் முடி வந்து ஹீரோடைய கஃப் பட்டன்ல மாட்டிக்குது. இவனும் சிசர் எடுத்து கட் பண்ண போறான். என்ன பண்றீங்க, என் முடியாவது கட் பண்ணிட்டாதீங்கன்னு சொல்லி பயப்படுறா. அவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு என் பக்கத்துல வந்து பேசினா, என் பக்கத்துல வந்து பேசும்போதுலாம் உனக்கு இந்த பயம் இல்லையான்னு சொல்லிட்டு அவ முடியோட சேர்த்து அந்த பட்டனையுமே கட் பண்ணி விட்டுறா. என்னடா இவன் இவ்வளவு சிடுமுஞ்சா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கும் போது வந்த வேலை முடிச்சுல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே இங்க இருந்து கிளம்பிடுறா. அவ முன்னாடி மட்டும் அந்த மாதிரி பேசுறானே தவிர அவ போனதுக்கு அப்புறம் அவளையவே பாத்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி கூட ஒரு பையன் கிட்ட இதுதான் அந்த கிளப்பான்னு கேட்டுப்பாளையா, அந்த பையன் தான் வரா.
ஆக்சுவலி இவன் பாத்தீங்கன்னா அதே கிளப்ல வைஸ் பிரசிடண்டா இருக்கான். ஆக்சுவலி இவன் பேர் பாத்தீங்கன்னா ஜிங்ஷ்வான். ஹீரோ மாதிரி இவனுமே இவனுடைய சீனியர் தான். சோ ஹீரோனி கிட்ட நான் அந்த கிளப்போடைய வைஸ் பிரசிடண்ட் தான், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க, நானே செய்யறேன்னு சொல்றான். ஹீரோயினும் இவன் கிட்டையும் தன்னுடைய பேர் ஆனான்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. இந்த இவானுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு போல. அவகிட்ட கொஞ்சம் வளைஞ்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதா ஹீரோவும் தூரத்துல இருந்து பாக்குறான். எங்க கட் பண்ணா மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க அந்த ஜியா தான் வந்திருக்கா. அங்க ஹீரோமே இருக்கான். ஹீரோ கிட்ட ஏண்டா இப்ப பாரு ஸ்டடிஸ் பிசினஸ்னு இதையே பார்த்துட்டு இருக்கே, இவகிட்ட கொஞ்சமாவது கேரிங்க நடந்துக்கிறியா, இவளை நீ மேரேஜ் பண்ணிக்க போற மறந்துட்டேன்னு கேட்டு அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அந்த ஜியா மாதிரி ஹீரோக்கும் அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த பாட்டியோடைய பிடிவாதத்துல தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதா ஓகே சொல்லியிருக்கா. இப்ப கூட பாட்டி ஜியா கூட பேசி பழக கூடாது, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. பாட்டி இன்னும் மேரேஜுக்கு 1 இயர் இருக்கு, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஜியாவுமே ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவர் கெரியர் முதல்ல ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஜியா ஹீரோ கிட்ட நாளைக்கு என்னுடைய பர்த்டே பேங்க்வெட் பார்ட்டி இருக்கு, சோ உங்களால வர முடியுமா, ஏன்னா நம்ம 2 ஃபேமிலியும் நாளைக்கு மீட் பண்ணுவாங்க, நீங்க வரலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம். அவனுக்கு போக விருப்பம் இல்ல, இருந்தாலும் வேற வழியே இல்லாம வரேன்னு சொல்றான். அதே மாதிரி ஜியா ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான், நாளைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி இருக்கு, சோ கண்டிப்பா ஹீரோவுமே வருவான், நீயுமே வந்துரு, அங்க வச்சு அடுத்த நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மெசேஜ் பண்றா. மறுநாள் அந்த ஜியா சொன்னா ஜியாவுடைய பர்த்டே பார்ட்டியுமே நடக்குது. பார்ட்டிக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் அவனுடைய ஃபேன்சி என்ன இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கேக்குறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோமே வரான், கையில அவளுக்காக கிஃப்ட் கூட எடுத்துட்டு வரான். இவளுமே என்னுடைய ஃபேன்சி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் நின்னுக்க அவனுமே இவளுக்கு விஷ் பண்ணி அவன் வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட் கொடுக்குறான். அதுல ஒரு அழகான டைமண்ட் ரிங் தான் இருக்கு. அதை பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாம் ஜியா உன்னை பார்த்தா எங்களுக்கு உண்மையிலே ரொம்பவும் பொறாமையா இருக்கு, உன்னுடைய ஃபேன்சி உன் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்காரு, உனக்காக இவ்வளவு ஒரு அழகான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவளுங்க அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஜியா ஹீரோடைய கையை பிடிச்சிருப்பா இல்லையா, அவ கையை தட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மதல என் மேல கை வைக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் என்ன அவங்க கூட இந்த மதலாம் இருக்கணும்னு ஆசையா என்னன்னு கேட்டு அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டுமே அந்த டேபிள் மேல தூக்கி போட்டுறா. சரி நீங்க போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும் அங்க இருந்த ஒரு சர்வன் ஹீரோவை கூட்டிட்டு போறான். கரெக்டா அவன் வரக்கூடிய அந்த ரூம்ல தான் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த சர்வன்ட் உள்ள போங்க சார்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறான். இவளும் கரெக்டா ஹீரோ வந்துட்டான்னு தெரிஞ்சு அவன் ட்ரெஸ்ல வந்து ஜிப் போட முடியாத மாதிரியும் கை எட்டாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவனுமே வந்து அந்த ஜிப்பை போட்டு விட்டுட்டு என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நம்ம மறுபடியும் மீட் பண்றோமேன்னு சொல்ல இவளும் அப்பதான் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற மாதிரி நீங்களான்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. இவ பண்ற ஓவர் ஆக்டிங்லே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது இவ ஏதோ ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்கிறது. ஆமா இந்த ரூம்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை அந்த ஜியாதா உன்னை இந்த மாதிரி ஆக்ட் பண்ண இங்க அனுப்பி வச்சாலான்னு கரெக்டா கேட்டுறான். இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல, அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்லி இவ்வளவு சமாளிச்சுட்டு இருக்கா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ என்ன அப்ரோச் பண்றது, உண்மையிலே இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா தான் நடக்குதான்னு கேட்க இவ்வளவு ஹீரோ பக்கத்துல வந்து அவன் கழுத்துல கிஸ் பண்றா. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், இது எதுவுமே கோஇன்சிடென்ட் கிடையாது தான், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்களை அப்ரோச் பண்றேன்னு சொல்றா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஜியாவுக்கு வெறும் பர்த்டே பார்ட்டி மட்டும் கிடையாது, எங்க 2 பேருக்கும் மேட்ச் மேக்கிங் கூட நடக்க போகுதுன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும்னு சொல்றா. எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியல, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க எந்த கிளம்ப பாக்குறா. ஹீரோவும் அவங்கள ஸ்டாப் பண்ணி நீ ரொம்பவும் நல்லாவே நடிக்கிற, அடுத்தது உன் பிளான் என்னன்னு கேட்கும் போது என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன சூழ்ச்சி பண்ற மாதிரி தெரியுதா, நான் எந்த பிளானோடய உங்ககிட்ட வரல, உண்மையிலேயே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஜியாவுமே வரா. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அண்ணா நீ இந்த ரூம்ல என்ன பண்ணுன்னு கேட்கவும் அதுவா நான் தவறுதலா இந்த ரூமுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவளும் அங்க இருந்து வெளியில போயிடுறா. அங்க யுவான்மே வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட உன் தலையில இருக்கிற அந்த கிளிப்பு சரியா ஃபிட் ஆகல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில இருந்து அந்த கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதை ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் பாத்தீங்களா மேட் ஃபார் ஈச் அதர், ரொம்ப பெர்ஃபெக்டான ஜோடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பத்தி இவனும் விசாரிக்கிறான். அந்த பொண்ணு நம்ம காலேஜ்ல தான் படிக்கிறா, ரொம்ப போரான ஸ்டூடெண்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல ஆமா பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாதான், அதுவும் மத்த மென்ஸ் செடியூஸ் பண்றதுல தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போறான். பரவாயில்லையே நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, இவன் ஜலசாக ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இவளும் சிரிச்சிட்டு இருக்க. அங்க டான்ஸ் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. இவனும் ஹீரோயின் கிட்ட வந்து என் கூட டான்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு அவ கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் அந்த ஜியா கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். தென் ஜியா கிட்ட நீ இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியா பிரேக் பண்ண நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் நடக்க போற நம்ம என்கேஜ்மெண்ட்டா நானே பிரேக் பண்ண நினைக்கிறேன், நீ இந்த மாதிரி பிரேக் பண்ண நினைக்கிறது உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதை மட்டும் எங்க அப்பா கிட்ட சொன்ன உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு வான் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளை இந்த அளவுக்கு டீஸ் பண்றான் இல்லையா, அதனால அவனை வெறுப்பேற்றுற மாதிரி அங்க ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா இவான், அவன் உன்னை விடவும் பல மடங்கு பெட்டரான பர்சன் சொல்லவும் அப்புறம் இதுக்கு ஏன் கூட டான்ஸ் பண்ற, போய் அவன் கூட டான்ஸ் பண்ணுன்னு அவன் கிட்ட பிடிச்சு தள்ளி விடா. ஹீரோயின் இவன் கிட்ட வந்துடுறா. இப்படியே 2 பேரும் ஜோடி மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இவளும் இதுதான் சான்ஸ்ன்ட்டு அவன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு அவனை செடியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தவறதெல்லாம் ஹீரோயின் மேல ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட இவ்வளவு அதை வாஷ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு தனியா வருவா. அப்ப அங்க ஹீரோ வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னல, இந்த பார்ட்டி முடிஞ்சதோ என்னுடைய கார்ல வெயிட் பண்ண, என்னுடைய பிரைவேட் வில்லாவுக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இவ்வளவு அவன் கழுத்துல கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஜியோமே வரா. பார்ட்டி நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லவும் இவனுமே அவ கூட அங்க இருந்து கிளம்பிடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பார்ட்டி வெல்கம் பண்றாங்க. அப்ப பார்ட்டி ஹீரோடைய கழுத்துல லிப்ஸ்டிக்கோட ஷேன் இருக்கிறத பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேஸ் பண்ணிருப்பா. ஆனா அதை இந்த ஜியா தான் கேஸ் பண்ணிருக்கா நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழி அந்த பார்ட்டியுமே முடியுது. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொன்ன மாதிரியா அவளை அவனுடைய பிரைவேட் வில்லாவுக்கு தான் கூட்டிட்டு வரான். அந்த வீட்டை சுத்தி பாக்குறான். அப்போ வால்ல அந்த நாயெல்லாம் கட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெல்ட் வச்ச செயின் தான் இருக்கு. ஜியாங் இந்த வீட்டுல நீங்க நாய் வளர்க்குறீங்களான்னு கேட்க இது வரைக்கும் வளர்க்கல, ஆனா இதுக்கப்புறம் வளர்க்கலான்னு ஒரு பிளான் இருக்கதா சொல்றான். ஆக்சுவலி அவன் அந்த மாதிரி நாயின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதே ஹீரோயினை தான் மனசுல வச்சு மென்ஷன் பண்ணிருப்பான். அவளுடைய கண்ணை மூடி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வரா. பார்த்தா டைனிங் டேபிள் முன்னாடி உட்கார வச்சு இதுதான் உனக்கான சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அங்க நிறைய வெரைட்டியான ஃபுட் எல்லாம் இருக்கு, அதை கொடுத்து சாப்பிட சொல்றான். உங்களுடைய இந்த டின்னர் சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா என்ன கேண்டில் டின்னர் இருந்தா இன்னுமே ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வளைஞ்சிட்டு இருக்காளா. ஆமா இல்ல கேண்டில் டின்னர் இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன அவருடைய ஆக்டிங் தான் ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை இண்டிகேட் பண்றான். சரி இதுக்கப்புறம் நீ ஆட் பண்ணும்போது நானுமே உன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிங்க்ஸை ஊற்றி தரான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல நீ ட்ரிங்க்ஸ் குடின்னு சொல்லிட்டு அவகிட்ட எடுத்து கொடுக்குறா. ஆக்சுவலி 3 பேருமே ஆளுக்கு ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்குமே தெரியுது. ஆனா அது எதையுமே யார்கிட்டையும் காட்டிக்காம நடிச்சிட்டு இருக்காங்க. தென் அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் கிளம்புறது சேஃபா இருக்காது, அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கிறா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் வந்து உட்காந்துருக்கா. ஆனா நீ லாஸ்ட் நைட்டு நல்லா தூங்குனேன்னு கேட்க வழக்கத்தை விடவும் உங்க வீட்டுல ரொம்ப சௌகரியமா தூங்குனேன்னு சொல்றா. ஆக்சுவலி லாஸ்ட் நைட்டு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கே தெரியாம அவன் ரூமுக்குள்ள வந்திருப்பான். நீ தூங்கும் போது கூட ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு லாங் செயின் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அந்த ஹீரோயினுடைய 2 காலையும் கட்டி விட்டு நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னது இதுதான் சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு உன்னுடைய ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்கு, உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, உனக்காக தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லவும் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோடைய பார்வை எல்லாமே ஹீரோடைய அந்த கணுக்கால தான் இருக்கு. இந்த 2 காலையும் எப்போ நான் லாக் பண்ணி என்னுடைய கேஜ்குள்ள வைக்கிறதே தெரியலன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் வளர்க்குற பறவை மாதிரியே ஹீரோயினவும் அவன் கண்ட்ரோலே வச்சுக்கலான்னு பாக்குறான். தென் ஹீரோயினும் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவன் வளர்த்துட்டு இருக்காளையா அந்த பறவைகள் அதுங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு வெளியில போயிருக்கா, சீக்கிரமாவே வந்துருவா, அவ வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட எப்போதும் நிரந்தரமாவே இருப்பான்னு வேற சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் பொண்ணும் லாஸ்ட் நைட் உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண எங்க போனேன்னு கேட்கும்போது அதுவா கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருந்தது, அதனால தான் வெளில போயிருந்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அங்க ஷென்னுங்கிற இன்னொரு பொண்ணுமே இருக்கா. அவளுக்கு ஹீரோயினே சுத்தமாவே பிடிக்காது போல. ஆமாமா இவளுக்கு நிறையவே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஒரு மாதிரி தப்பா பேசிட்டு போறா. இவளுக்கு என் மேல என்ன தண்டி கோபம், எதுக்கு எப்ப பாரு என்ன இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு என் மேல இந்த அளவுக்கு கோவப்படுறான்னு கேட்கவும் அது வேற ஒண்ணும் இல்ல, அவ எக்ஸாம்ல சீட் பண்ணிட்டாலையா, அதனால அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, அவ சீட் பண்ணதா நீ தான் மாட்டி விட்டேன்னு சொல்லி உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, அதனால தான் இந்த அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறான்னு சொல்லவும் ஹீரோயினும் நானா அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லவும் அவ அப்படிதான் ஏதோ தெரியாம விளையாடிட்டு இருக்கா, அவளை ஏதோ நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் இந்த பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கான், அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் இன்வைட் பண்றா. சோ ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு வரேன்னு சொல்றா. காலேஜ் வந்துமே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். அவ என்ன பண்றா, அவ யார் கூட பேசுறான்னு அவளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவ கிளாஸ் ரூம்ல தனியா இருக்கும் போது அங்க ஹீரோமே வரா. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது அதுவா நீ என் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் தான் எடுத்து கொடுக்குறான். ஆனா இது என்னுடையது இல்லைன்னு சொல்லவும் இதுக்கு முன்னாடி வேணா உன்னுடையதான் இல்லாம இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் இது உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவ கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலி அவளுக்கு அதை ப்ரெசென்ட் பண்றா போல, அதுதான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறான். இவன் இப்படி ஹீரோயின் கையில அந்த பிரேஸ்லெட் போட்டு விரதா ஹீரோயினே பிடிக்காத ஒரு பொண்ணு அந்த ஷென் இருக்காலையா அவ பாக்குறா. இவன் அந்த ஜியாவுடைய ஃபேன்சி ஆச்சு, அப்படி இருக்கும்போது இவகிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஈவினிங் ஹீரோயினுடைய கிளாஸ் முடிஞ்சது அவளை பிக்கப் பண்ணிட்டு போக மறுபடியுமே ஹீரோ வரா. அப்போ அவ கையில அவன் கொடுத்த அந்த பிரேஸ்லெட் இல்லாம இருக்கவும் உன்னுடைய பிரேஸ்லெட் எங்கன்னு கேட்கவும் அது வந்து பிரேஸ்லெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்ததால எங்கேயாவது மிஸ் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கழட்டி வச்சிருக்கதா சொல்றா. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த என்னுடைய பிரேஸ்லெட் எடுத்து உன் கையில போடு, இதுக்கப்புறம் நீ என்னுடைய உமன்,
இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, எங்க இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். உனக்கு புரியுதான்னு கேட்க அவருமே புரியுதுன்னு சொல்லி தலையாற்றா. என்னடா இவ ரொம்ப டாமினேட்டிங்கான பர்சனா இருப்போம் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஜர்க் ஆயிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அந்த ஷென்னை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்தா இல்லையா, அந்த போட்டோவை இந்த சியா கிட்ட காட்டி அவங்க 2 பேரையும் பத்தி தப்பு தப்பா இவ கிட்ட போட்டு விடுறா. இவ்வளவு அந்த போட்டோ பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு சீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கா. எனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த தெரியப்படுத்தி இருக்கா, உனக்கு எப்படி நான் ரீபே பண்றதுனே தெரியலன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் உன்னை சீட் பண்ணாங்கன்னா, உனக்கு எதிராக இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா நான் உனக்கு ஸ்பை வேலை பாக்குறேன், அவங்க பண்றது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் அந்த ஆனா இந்த காலேஜ்ல படிக்க கூடாது, அவளை அசிங்கப்படுத்தி இந்த காலேஜ் விட்டே டிராப் அவுட் ஆக வைக்கணும்னு சொல்றா. பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இவள போனை வாங்கி அந்த போட்டோவை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுறா. ஏய் என்ன பண்ற, நான் உனக்காக போட்டோ எடுத்துட்டு வந்தா அதை எதுக்கு டெலீட் பண்றேன்னு கேக்குறா. ஆல்ரெடி நீ ஏன் எக்ஸாம்ல சீட் பண்ணி ஸ்காலர்ஷிப்பை இழந்து போய் நிக்கிற, ஒழுங்கா ஹீரோ விட்டும் ஹீரோயினை விட்டும் விலகிரு. மறுபடியும் இந்த மாதிரியான எதையாவது ஏழ்றி இழுத்துட்டு வந்த என்னுடைய பிளானை ஏதாவது சொதப்பலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன். நீ எப்படிலாம் ஹீரோயினி இந்த காலேஜ் விட்டு திறத்தலன்னு சொன்னியோ அதே மாதிரி நீ என்னடா திறத்தப்படுவேன்னு சொல்லி அவளை பயங்கரமா மிரட்டிட்டு போறா. என்னடா இவளுக்கு நம்ம ஹெல்ப் தானே பண்ணணும், எதுக்கு இப்ப நம்மள திட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு இவளும் இங்க முழிச்சிட்டு இருக்க. எங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்டோடைய பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. சரி நீ பத்திரமா போயிட்டு வா, ஆனா மணி 10 ஆகிறதுக்குள்ள நீ வீட்டுக்கு திரும்பி ஆகணும்னு சொல்றான். என்ன இவன் விட்டா ஒரேடியா எங்கே தங்க வச்சிரும் போல இருக்கேன்ட்டு. அது வந்து மிஸ்டர் ஜியாங் இந்த பார்ட்டி முடிஞ்சதும் நான் இங்க வரமாட்டேன், அப்படியே என்னுடைய ஹாஸ்டலுக்கே திரும்ப போயிடுவேன்னு சொல்றா. ஆனா அவன் சொல்றத கேர் பண்ணிக்கல. நீ ஹாஸ்டல்லாம் போக தேவையில்ல, 10 மணி ஆகிறதுக்குள்ளேயே எங்கேயே திரும்ப வந்துடும் சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினும் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்ட்டி என்ஜாய் பண்றா. அதோட அங்க ஜியாவுமே இருக்கா. ஜியாவையும் மீட் பண்ணி அவங்களுடைய பிளானை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அதான் இந்த ஷென்னுமே கேக்குறா. சோ இவ கேட்கணுங்கிறதுக்காகவே இவ காதல விழுற மாதிரி தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சதும் ஹீரோயின் அந்த கிளப்பை விட்டு வெளியில வர ஆப்போசிட்ல தான் ஹீரோ நின்னுட்டு இருக்கான். இவ்வளவு ஓடி வந்து அவனை ஹக் பண்ணி நீங்க என்ன இவ்வளவு சர்ப்ரைஸா வந்து நினைக்கிறீங்க, என்ன கூட்டிட்டு போக தான் வந்தீங்களான்னு கேட்க அவனுமே ஆமான்னு சொல்றான். ஆமா இந்த இடத்துக்கு இந்த கிளப்புக்கு தான் நான் வரேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அப்படி இருக்கும்போது நான் இருக்கிற லொகேஷனை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறா. ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லல, அமைதியாவே இருக்கான். உங்ககிட்ட தான் கேக்குறேன், எதுக்கு என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிரேஸ்லெட் பிரசன்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணிருக்கான் போல. அதை வச்சுதான் ட்ராக் பண்ணி ஹீரோயின் இருக்கிற லொகேஷனுக்கு வந்திருக்கான். ஆனா அவ கேட்கறதுக்கு அதை பத்தி சொல்லாம உன்னுடைய ரோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னுடைய ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து நானுமே இந்த கேமை பிளே பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். இவன் உண்மையிலே எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானா ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அதனால ஹீரோவை நம்ப வைக்க அன்னைக்கு நைட் என்ன பண்றானா ஜியா கிட்ட தான் போன்ல பேசுறா. அவ ஃபோர்ஸ் பண்ணி இவளை இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிற மாதிரி இவனை செடியூஸ் பண்ண அனுப்புன மாதிரியும் காட்டிக்கிறா. இப்ப கூட அவன் வரன்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணது ஜியா என்னால முடியல, எங்க நான் என்னையே மீறி அவன் மேல லவ்ல விழுந்துடணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ பேசினது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோ வரா. யார்கிட்ட பேசுறேன்னு கேக்குறான். அது வந்து என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தூக்கம் வரதா சொல்லிட்டு இங்க கிளம்புறா. அப்படி அவ போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து அதை குடிச்சிட்டு போய் தூங்க சொல்றான். அவளுமே அதை வாங்கி குடிச்சிட்டா அங்கிருந்து தூங்க போயிடுறா. ஆக்சுவலி அந்த பால்ல இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இப்போவும் மயக்க மருந்து கலந்துருப்பான் போல. இவ அந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்கிடுறா. அவ தூங்கினதுக்கு அப்புறம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஹீரோயின் ரூமுக்குள்ள வரா. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இப்போவும் அவ காலில் அந்த செயினை வச்சு லாக் பண்ணிட்டு அவளை ஒரு பெட் மாதிரி நினைச்சு அழகு பார்த்துட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவா அவ ட்ராப்ல சிக்க வைக்க ஹீரோ வீட்ல இருந்து நேரா அந்த ஜியாவை மீட் பண்ண ஒரு கிளப்புக்கு தான் போறா. ஆல்ரெடி ஹீரோயின் தான் அவன் கையில இவன் கொடுத்த அந்த பிரேஸ்லெட் போட்டிருப்பா இல்லையா, சோ அவ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு இவனுமே அவளை தேடி போறா. அவன் வருவாங்கிறத கெஸ் பண்ண இவளுங்களும் அவன் வந்ததுக்கு அப்புறம் இவங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்றாளுங்க. இங்க பாரு அண்ணா, ஆல்ரெடி நான் சொல்றதை கேட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துருக்க, அதுக்குள்ள பணமும் நீ வாங்கியிருக்க, இதை நீ கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவளும் அவளை மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. அதுக்கு அவளும் பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. உங்களை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, இதுக்கப்புறமே என்னால ஒரு ஃபீலிங்ஸ் கூட விளையாட முடியாது, எங்க நான் என்னையே மீறி அவர் மேல காதல விழுந்துடணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்ற, நீ உண்மையிலேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்க, ஆமா நான் என்னையே மீறி அவர் மேல காதல விழுந்துட்டேன், இதுக்கப்புறமே என்னால அவர்கிட்ட பொய்யா நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை நல்லா உருக வைக்கிற அளவுக்கு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு எவ்வளவு கோவப்பட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சில ஊத்தி விட்டுட்டு, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ கேட்கல, அவன் நீ செடியூஸ் பண்ணி எங்க மேரேஜ் டேட்டை கேன்சல் பண்ண வைக்கலனா நீ இதுக்கப்புறம் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது, உன் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு அங்க என்ன கிளம்பிடுறா. எவ்வளவு அவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டே அவ பின்னாடியே போகலான்னு பார்க்கும்போது அப்போ ஹீரோ வந்து இவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றா. ஜியாங் நீங்களா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நாங்க பேசின எல்லா கன்வெகேஷனும் நீங்க கேட்டுட்டீங்கல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னும் உங்ககிட்ட வேணும்னு நடிக்கல, நான் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இவனா அவளை ஹக் பண்ணி இதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஒரு வழியா இவனை நம்ப வச்சாச்சு. இவன் முழுசா நம்மள நம்பிட்டான். நம்ம மிஷின் சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆக போதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவன் வீட்டுக்கு வந்ததுமே அவன் வளர்த்துட்டு இருக்கான் இல்லையா பேர்டு, அதுக்கிட்ட என்ன சொல்றானா, அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கான், அவளால நான் இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்றா. இதுக்கப்புறம் உங்கள மாதிரியே அவளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் கூடயே பெர்மனண்டா எப்போதும் வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த பறவைங்க மாதிரியே அவளையும் வீட்டை விட்டு வெளியில போக விடாம இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறதா சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் காலேஜ் தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோனையும் பார்க்க வரான். செமினார் கிளாஸ்ல ஸ்பீச் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பையன் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய ஸ்டெப் பிரதர் தான். அந்த இடத்துக்கு ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோவும் அவனுடைய பிரதரை பார்த்துட்டு பயங்கரமா நர்வஸ் ஆகுறான். இதுக்கு முன்னாடி நடந்த சில ஈவெண்ட்ஸ்ல இவன் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஹீரோடைய அப்பாவுக்கு 2 வைஃப் இருந்திருப்பாங்க. அதுல 2வது வைஃபுக்கு பிறந்தவன் தான் ஹீரோ. ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எப்ப பாரு ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பாவை அவங்க கூடயே வச்சுக்கிறதுக்காக நிறையவே சண்டை போட்டிருப்பாங்க. அவரும் அப்பப்ப ஹீரோடைய அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வைஃபை பார்க்க கிளம்பிடுவாரு. இதனாலேயே அவங்க அம்மா பயங்கரமா வெக்ஸ் ஆகி இவன் கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருந்த ஹீரோவை கூப்பிட்டு, இந்த ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரையுமே நம்ப கூடாது, எல்லாரும் இப்படிதான் நம்மள அம்போன்னு கை விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கான அன்பை தக்க வச்சுக்கணும்னா அதுக்காக நம்ம கடைசி வரைக்கும் போராடி தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோவும் அங்கிருந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி வெளியில வந்துடுறான். ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் தன்னை பார்த்து நர்வஸ் ஆகி போறதை பார்த்த இந்த பிரதர் காரனும் பின்னாடியே ஹீரோ கிட்ட வந்து, என்னடா பாத்தியா, எல்லாருக்கும் என்ன மட்டும் தான் பிடிக்கும், உன்னை யாருக்குமே பிடிக்காது, நீ என்னத்த உன்னோட எமோஷனல கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் கண்டிப்பா உன்னால முடியாது, ஏன்னா நீ ஒரு மாஸ்டர், உங்க அம்மா உன்ன மாதிரி தான் மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்க, ஆனா அது கடைசியில முடியலன்னு தெரியவும் பைத்தியம் பிடிச்சு இறந்து போனாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா பத்தி எல்லாம் பேசுவோம். இவன் ஒரு மாதிரி ஆகிடுறான். அப்போ திடீர்னு அங்க ஹீரோயின் தான் வந்து என் கூட வான்னு சொல்லி ஹீரோவை கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறா. தென் வீட்டுக்கு வந்ததுமே அவன் ரூமுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் தட்டி தட்டி பாக்குறான், அவன் திறக்கவே மாட்டேங்கிறான். உடனே அங்க இருந்த மேட் கிட்ட ஸ்பேர் கீ வாங்கி அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா மாதிரி அவனும் சாகலான்னு முடிவு பண்ணி கத்தி எடுத்து அவன் கையை கட் பண்ணிக்க போறான். கரெக்டா ஹீரோயின் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோயின் கையில வர பயங்கரமா ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. எதுக்காக என்ன காப்பாத்த வந்தான்னு கேட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த உலகத்துல என் மேல அன்பு காட்ட யாருமே இல்ல, யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்படின்னா யார் சொன்னது, உங்களுக்காக நான் இருக்கேன், உங்ககிட்ட அன்பு காட்ட நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு எனக்கு, நான் இவங்கிட்ட இந்த மாதிரிலாம் நடிக்க தானே வந்தேன், இதுக்காக என் ஹார்ட் பீட் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது, என்ன ஆனாலும் சரி இவன் மேல காதல மட்டும் விழக்கூடாது, என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோ ஹீரோயின் மேல பயங்கரமா லவ்ல விழுந்துறான். இவன் மேல ஒரு அளவுக்கு அதிகமான அப்சஷனுக்குள்ள போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை ஹீரோயின் போனுக்கு சென்ட் பண்ணிருக்கா போல. அதை எடுத்து இவளும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஹீரோ பார்த்துறான். எதுக்கு மத்த மேன்ஸோட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இவன் யாருன்னு கேட்கவும் இவளும் என் ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டோடைய போட்டோன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா அவன் அப்பா கூட இதுக்கப்புறம் இந்த மாதிரி மத்த மேன்ஸோட போட்டோவெல்லாம் நீ பார்க்க கூடாது, நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும், ஏன் போட்டோ மட்டும் தான் பார்த்து ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளை டாமினேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான் போல, அந்த அவனே ஊட்டி விட போறான். நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா. இல்லம்மா உன் கை இன்னும் சரியாகல, நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவும் கேரிங்கா நடந்துக்கிறான். அந்த சாப்பாட்டை அவனே அவளுக்கு ஊட்டி விடுறா. ஜியாங் நீங்க இதுக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்பவும் கேரிங்கா நடந்துக்கிறீங்கன்னு கேட்கிறா. ஏன்னா நீ எனக்கு சொந்தமான என்னுடைய ஆனா, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் என் கையை பிடிச்சிட்டு என் கூடயே இருக்க போற என்னுடைய உமன் சொல்லிட்டு அவளை பயங்கரமா கேர் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயினோ மனசுக்குள்ள ஒரு வழியா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம நினைச்ச மாதிரியே அந்த வார்த்தையை இவன் சொல்லிட்டான், இதுக்கப்புறம் இவனை விட்டு எப்படி விலகி போகலான்னு பிளான் போடணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவை கிட்ட என்ன சொல்றானா, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட் உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டால அவ கூட போகாதான்னு சொல்றான். அதோட உன் கிளாஸ்மேட் பையன் ஒருத்தவன் உன் கிட்ட இருந்து ஒரு நோட்டை கடன் வாங்கிட்டு போனாலையா, இதுக்கப்புறம் அவன் கிட்டயுமே கான்டாக்ட் வச்சுக்காதன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினிக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், அப்ப நீங்க என் போன் எடுத்து செக் பண்ணீங்களான்னு கேக்குறா. என்ன பேசுற, உன் போனை பார்த்ததான் இதெல்லாம் எனக்கு தெரியணுமா என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை பத்தி A to Z எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான். இவளுக்கா இப்பதான் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள வந்து மாட்டிருக்குங்கதே புரிய வருது. இவன் நம்மள நல்லா ட்ரீட் பண்றான்னு பார்த்தா நம்மள கண்ட்ரோல் பண்ணல நினைக்கிறான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருக்கணும்னு முடிவு பண்றா. அவங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அவங்க பாட்டி உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆனாங்க இல்லையா, அவங்க நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான். அதை பத்தி சொல்லவும் இவளும் உடனே அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறா. ஹீரோயினுடைய பாட்டிக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணலாம்னா அவங்களால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப பதறி போயிடா. சர்ஜரிக்கு எவ்வளவு செலவாகுன்னு கேட்கவும் கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல சொல்றாங்க. சோ சீக்கிரமாவே பணத்தை ரெடி பண்ணுமா, அப்பதான் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பிறாரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஹீரோவை ஏமாத்தணும், ஃபீலிங்ஸோட டேஸ்ட் பண்ணணும்லாம் எந்த எண்ணமும் இல்ல. இந்த மாதிரி ஹீரோயினுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உயிரை காப்பாத்தணுங்கிற ரீசனுக்காக தான் சியாவோட பிளானுக்கு ஓகே சொல்லிருப்பா. இப்போ பணத்தோட தேவை அதிகமா இருக்குங்கிறதெல்லாம் உடனே சியாவுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறத அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கும் தெரிய வருது ஹாஸ்பிட்டல் இருக்கானா, அப்ப இவளுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு ஓடி வரா. இந்த பக்கம் ஹீரோயின்
ஹீரோயினும் ஜியாக்கு தான் தொடர்ந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா கால் அவளுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அவ இருந்த சுச்சுவேஷனுக்கு வேற வழியே இல்லாம ஹீரோ கிட்ட தான் பணத்தை கடனா கேக்குறா. அவனுமே தரேன்னு சொல்றான். எவ்வளவு வேணும்னு கேட்கவும் எப்படி இருந்தாலும் இவனை விட்டு நம்ம விலைக்கு தானே போக போறோம், அளவுக்கு அதிகமா கடனை கேட்டு இவன் கிட்ட ஒரு கடனாலே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றா. அதனால சர்ஜரிக்கு தேவையான பணத்துல ஒரு பங்கு பணத்தை மட்டும் கேட்கிறா. அதையும் வட்டியோட திருப்பி தரதாவும் சொல்றா. ஆனா நீ என்ன பேசுற, பணத்தை திருப்பி தரேன்னு சொல்ற, அதுவும் வட்டியோட தரேன்லாம் சொல்ற, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு தான் சொந்தம், நீ எதுக்கும் கவலைப்படாத, பாட்டிக்கு தேவையான சர்ஜரி ஃபீஸை நான் ஆல்ரெடி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஆமா நீங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல தானே இருந்தீங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. அதுவா திடீர்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தற்செயலா வந்தா, அப்பதான் அவனை பார்த்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அந்த பிரேஸ்லெட்ல அவன் ட்ராக்கிங் டிவைஸை வச்சிருக்கிறது தெரியும் போல. நம்ம தான் இன்னைக்கு பிரேஸ்லெட் போட்டுட்டே வரலையே, இவன் எப்படி நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா, ஒருவேளை இவன் தற்செயலா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானா இல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஹீரோயின் கூட பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். பாட்டியும் பண்றதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா மெல்ட் ஆகிடுறாங்க. இவனும் அந்த அளவுக்கு பாட்டியை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. தான் பாட்டி கிட்ட இந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறான். ஆனா நம்ம இவன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோமே, நாளை பின்ன நம்ம பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணோம், போய் தான் சொன்னோம் தெரிய வந்தா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கில்ட்டி ஆகிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க இவனுமே வரா. ஹீரோடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறது இவனுக்குமே தெரிஞ்சிருக்கும் போல. அவங்கள பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோயினும் அவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு பயங்கரமா பொசசிவ் ஆயிட்டு இருக்கு. இவனும் பாட்டிக்காக வாங்கிட்டு வந்த சில பொருட்களை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு பாட்டியை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் உள்ள வரா. அப்போ சடனா ஹீரோ வந்து அவளை பிடிச்சி வால்ல பின் பண்ணி, இந்த மாதிரிலாம் நீ மத்த மென்ஸ் கூட பேசுறதோ பழகுறதோ எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன்னுடைய இந்த கண்களையும் சரி உன் இதயத்திலையும் சரி என்னைக்குமே நான் மட்டும் தான் இருக்கணும், என்ன மட்டும் தான் நீ பாக்கணும்னு சொல்றான். என்ன இவன் இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜெர்க்காயிட்டு இருக்கும் போது அந்த ஜியா கிட்ட இருந்தா இவளுக்கு மெசேஜ் வருது. சரி நீங்க பாட்டியை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு டாக்டர் மீட் பண்ணி சர்ஜரி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. ஆக்சுவலி ஜியா இருக்கா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. அதனால தான் மெசேஜ் பண்ணிருக்கா. இவளுமே ஜியாவை மீட் பண்ண வரா. அப்போ ஜியா ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்து, இதுல 2 மில்லியன் பணம் இருக்கு, இதை வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மிச்ச பணத்தை நான் இன்னும் கொஞ்சம் நாளே சீக்கிரம் தந்துடுறேன், அது வரைக்கும் உன் பாட்டியனையும் சேஃபா இருங்க, முடிஞ்ச வரைக்கும் உன் பாட்டிக்கு உடம்பு சரியானதும் எவ்வளவு சீக்கிரம் இங்கேருந்து போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கண்ட்ரியை விட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. ஒருவேளை அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான், உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு வான் பண்றா. ஹீரோயினிக்கா ஒண்ணுமே புரியல. ஜியா என்ன பேசுறான், எதுக்காக இப்போ திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன்னு கேட்கவும் ஆக்சுவலி ஹீரோடைய பிரதர் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் மூலியமா ஹீரோடைய கேரக்டர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலாம். அவன் ரொம்ப டாமினேட்டிங்கான பர்சனா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவானா. ஒரு விஷயம் அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவு சீக்கிரமா அதை கிவ் அப் பண்ண மாட்டானா. கிட்டத்தட்ட அவன் ஒரு மனநோயாளி பைத்தியங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்கா. சோ அவனால உனக்கு எது ஆபத்து வரதுக்குள்ள இங்க இருந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கிளம்பிடுங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினுமே சரின்னு சொல்றா. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பாட்டியை கூட்டிட்டு அப்ராட் போக போறாளாம். இவ இப்படி சியா கூட பேசிட்டு இருக்கிறது ஹீரோக்கும் தெரிய வருது. அதுவும் போட்டோவோட தெரிய வருது. இவ இதுக்கு அவளை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினுமே வரா. என்னாச்சு எதுக்கு இவ்வளவு நேரம் கேக்குறான். அதுவா நான் சாப்பாடு வாங்க போனா அதனால தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடறா. சரிம்மா டாக்டர் மீட் பண்ண போனியே, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறான். அது வந்து பாட்டிக்கு இப்பதானே சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல அவங்கள வச்சிருக்கணுமா. சோ ஹீரோ கிட்ட நான் கொஞ்ச நாளைக்கு என் பாட்டி கூட்டிட்டு கிராமத்துல போய் இருந்துட்டு வரேன்னு சொல்றா. அப்பனா நானுமே அவன் கூட வரேன்னு சொல்றா. இல்ல நானும் பாட்டியை மட்டும் போறோம், சீக்கிரமாவே திரும்பி வந்துருவோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. சரி போயிட்டு வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். ஆனா இவன் முகத்தை திருப்பிக்கிறா. இவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. உடனே அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, நான் அந்த சியா கூட நடக்க போறேன், என்னுடைய என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறேன், சோ இதுக்கப்புறம் நீயும் என்கிட்ட எந்தவித பொய்யும் சொல்லாதன்னு சொல்றா. நெக்ஸ்ட் ஹீரோ வீட்டுல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, உங்களுக்கு பர்த்டே வரப்போதுன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறா. எனக்கு வேணுங்கிற கிஃப்ட் உன்னால தர முடியுமான்னு கேட்க அவளுமே முடியும்னு சொல்றா. அப்பனா உன்னே எனக்கு நீ கிஃப்டா தருவேன்னு கேட்க அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியாகிறா. என்ன நீங்க, நான் சும்மா விளையாடுக்கு தான் முடியும்னு சொன்னேன், அதுக்கு போயிட்டு நீங்க இவ்வளவு சீரியஸான விஷயத்த கேக்குறீங்களேன்னு கேக்குறா. எங்க பாரு ஆனா, நீ எப்போதும் என்னை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது, எப்போதும் இதே மாதிரி என் கூடயே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றா. ஒரு வேலை அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. உடனே அவளை ஸ்டாப் பண்ணி, ஒரு வேலன் கூட கிடையாது, நீ என்னைக்குமே என்னை விட்டு பிரிஞ்சு போகிறது இம்பாசிபிள்னு சொல்றான். சரி நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு கேட்கிறா. அது என்னன்னு கேட்கும் போது அவளுக்கு கலிபோர்னியா போகணும்னு ஆசையா, அங்க போயிட்டு பீச்ல நின்று சன்செட் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா. அதனால பாட்டியை ஹோம் டவுன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கலிபோர்னியா போகணும்னு சொல்றா. அதுக்கு இவனுமே சரின்னு சொல்லி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யறதா சொல்றா. நைட் ஆனதோ ஹீரோயின் ஹீரோ இல்லாதப்போ அவ அப்ராடுக்கு போய் படிக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கா போல. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோ வந்துடுறா. யார்கிட்ட பேசணும்னு கேட்கவும் அது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற பாட்டி கிட்ட தான் பேசணும்னு சொல்லி சமாளிச்சிடறா. ஆனா இவனுக்கு அவ சொல்ற நம்பிக்கையே இல்ல. டக்குன்னு அவ போனை வாங்கி பார்த்துறான். சோ ஹீரோயின் அப்ராடுக்கு படிக்க போற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். நீ அப்ராட் போக நினைக்கிறேன்னு கேட்கவும் அது வந்து இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்றேன், நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க,
ஸோ உங்களுக்கும் நான் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் அப்ராட் போய் படிக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இங்கே பாரு, ஆனால் நீ அந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்ல. நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, என் அளவுக்கு இருக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் அப்படியே ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் காலேஜ் போகிற மாதிரி போயிட்டா இங்கேருந்து எஸ் ஆகிக்கலான்னு பார்க்குறா. அதனால அவள் பாஸ்போர்ட்டை தான் தேடிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே பாஸ்போர்ட்டோட ஹீரோ தான் வந்து நிற்கிறான். ஆனால் நீ இதை தான் தேடிட்டு இருக்கேன்னு கேட்க அவள் பயங்கரமா நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. உடனே அவள் ஃபோன் எடுத்து அந்த சிஏ கூட இவ பண்ணிருக்க சேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ இந்த அளவுக்கு அவகிட்ட க்ளோஸா இருக்கா, ஆனால் ஏன் முன்னாடி மட்டும் உன்னை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி உன்னை பயமுத்துற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா அப்படிதானே கேட்க ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல, அமைதியாவே இருக்கா. பேசு, ஏதாவது பேசு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நீ இல்லாம நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவல்ல, அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது போய் சொல்ல தோலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அவளை அப்படியே பிடிச்சு பேட்ல தள்ளி, என்னென்ன அந்த அளவுக்கு ஈஸியா முட்டலாக்கலான்னு பாத்தியா, உண்மையை சொல்ல போனா உனக்கு என்ன பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு போக நினைக்கிறேன் அப்படிதானு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்றா. சரி, நீ ஆசைப்பட்டபடியே உன்னை நான் அலோவ் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணியாகணும். நீ இவ்வளவு நாளா என்ன லவ் பண்ற மாதிரியே என்ன பிடிக்குங்கிற மாதிரி நினைச்சல, அது எல்லாத்தையும் நீ உண்மையாக்கணும்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது, என்ன பண்றதா, நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்ட, என்ன உனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்ட, நானும் அதை நம்பி உன் மேல பைத்தியக்காரத்தனமா காதல விழுந்துட்டேன். இப்போ திடீர்னு என்ன பிடிக்கலன்னு சொன்னா அதெல்லாம் சரியா இருக்குமா? உனக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ, அட்லீஸ்ட் எப்படி என்ன பிடிக்க வைக்கிறதுன்னு கத்துக்கோ. உனக்கு என் மேல சுத்தமா காதலே இல்லாட்டியும் அந்த காதலை நீ வர வச்சுக்கோன்னு சொல்றான். நீங்க பாருங்க ஜியாங், நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்றா. நீ பண்ணது தப்புன்னு உனக்கே புரியுது இல்ல, அப்போ உன்னுடைய ஆக்ஷன் மூலமா அதை நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், நான் சொல்றதை கேட்டு எனக்கு ஒப்பி பண்ணி நடக்கணும்னு சொல்றா. இவ்வளவு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அதான் சொன்னனே, நீ என்கிட்ட பொய்யா நடிச்சதை உண்மையாக்கணும், எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு ஒரு நல்ல வைஃபா இருக்கணும், ஒரு கப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நீ எப்போவே என் கூடயே இருக்கணும், என் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன கிஸ் பண்ணிக்கிட்டு என் கூட இன்டிமேசில இருந்து என்னுடைய ஆப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீ ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்கு நீ என்னுடைய கேர்ளா எப்போதும் என் கூடயே இருக்கணும்னு சொல்றான். இல்ல, என்னால அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயினும் அமைதியாவே இருக்கா. உன்னால முடியாதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க என்ன கிளம்பிடு, ஆனா என்ன நீ பண்ண எல்லாத்துக்கும் உன் பாட்டி தான் அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். பாட்டின்னு சொல்லவும் ரொம்ப நர்வஸ் ஆகுறா. பாட்டிக்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிடாதா, அதோட என் பாட்டியும் எதுவும் பண்ணிடாதான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. நான் உன் பாட்டியை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு கிஸ் வேணும்னு சொல்லுவோம், எவ்வளவு பக்கத்துல போயிட்டு சும்மா லைட்டா கிஸ் பண்ணிட்டு நகர்ந்துக்கிறா. என்னது இது, இதுக்கு பேர் தான் கிஸ்ஸா? சும்மா லிப்ஸை வந்து பிரஸ் பண்ணா அது கிஸ் ஆகிடுமா? ஒழுங்கா வாயை திறந்து நல்லா டீப்பா கிஸ் பண்ணு சொல்றான். இவ பயங்கர கோவத்தோட அவன் கையை தட்டி விட்டுறா. அவளை அப்படியே பிடிச்சு பெட்ல தள்ளி அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் அவ கையெல்லாம் கட்டி போட்டு அவ கூட இன்டிமேஸ்ல இருந்தாரா. மறுநாள் ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அவளுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ஊத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும், இங்க பாருங்க ஜியாங், நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் தான், என்ன மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லாம தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவ சொல்றதை அவன் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. அவளை பிடிச்சு மடியில உட்கார வச்சு, நான் என்ன பண்றது ஆனா, எனக்கு நீ வேணுமே, உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, உன் லைஃப் எல்லாம் நீ என் கூட தான் இருந்தாகணும், என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினோ இவங்கிட்ட இப்படிலாம் பேசினா தப்பிக்கவே முடியாது, இவன் வழியிலே பேசினாதான் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கலான்ட்டு முடிவு பண்றா. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க ஜியாங், நான் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் கையில இருக்கிற இந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றா. அப்ப நான் என்ன லவ் பண்ண ஆரம்பிப்பேன்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்லி அவன் கணத்துல கிஸ் பண்றா. அப்பனா சரி, இந்த அவனுடைய பாஸ்போர்ட், இதை உன் கையாலே எடுத்து கிழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு டேபிள் எடுத்து வைக்கிறான். இவன் இந்த மாதிரி ஒரு சைக்கோவா இருப்பான்னு தெரியாம இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒபே பண்ற மாதிரியும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரியும் அமைதியாவே இருக்கா. தென் நைட் ஆகுது. ஹீரோ நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு எஸ் ஆகலான்னு சொல்லிட்டு நைஸா அந்த ரூமை விட்டு வெளியில வந்து டோர் ஓப்பன் பண்றான். ஆனா டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி டோரோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டான் போல. அப்ப கரெக்டா இவனுமே வந்துடுறான். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன தூங்க வச்சுட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா, ஆல்ரெடி நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், உன்னால அவ்வளவு ஈஸியா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, வா போயிட்டு தூங்கலான்னு சொல்லி கூப்பிடுறான். என்ன நான் உன்னை ஏமாத்தினதுக்கு என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, எனக்கு நீ என் கூடயே இருக்கணும், அவ்வளவுதான், என்ன ப்ளீஸ் பண்ணணும், என்ன பெக் பண்ணணும், என்ன கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் அத்துமீறி பேசவும் ஓங்கி அவன் கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிடறா. ஆனா அப்ப கூட அவன் மேல கோவமே படல. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறா. இங்க கட் பண்ணா மறுநாள் காலையில ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கும் ஹீரோக்கும் நடக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை ஒரு பொண்ணை வச்சு அந்த என்கேஜ்மெண்ட்டை அவனே கேன்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டேன், என் பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமாவே என் அப்பா உன்னை ஏத்துப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவ பேசுற கான்வெகேஷன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்பான்னு சொல்லி இருந்திருக்கும் போது ஓங்கி அவ கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிடறாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ல,
ஒரு பொண்ணு அனுப்பி வச்சு அவனை செடியூஸ் பண்ண வச்சு இந்த எங்கேஜ் பண்ணி பிரேக் பண்ண வச்சிருக்கல. இதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாது, யாரையும் மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நான் எக்ஸாம் எழுதணும், நான் காலேஜ் போகணும்னு கேட்கறா. மறுபடியும் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணினா என்ன பண்றதுன்னு கேட்கறா. அதான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும்னு. அப்புறம் எதுக்கு நான் தப்பிச்சு போக நினைக்க போறேன்? நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், என்ன விடுங்கன்னு சொல்றா. சரி உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்ற, அது உண்மையா இருந்தா என்னுடைய பேரை இந்த இடத்துல எல்லாரும் பாக்குற மாதிரி நெஞ்சில டாட்டு போட்டுக்கோ. அப்பதான் நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும், உன்னை யாரும் நெருங்க மாட்டாங்கன்னு சொல்றான். இவனும் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா அவன் சொன்ன மாதிரி ஹீரோயின் நெஞ்சில நல்லா தெரியுற மாதிரி டாட்டு போட்டு விடுறான். என்னுடைய பேரை இந்த மாதிரி உன் நெஞ்சில பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பியா எனக்கு தெரியுமா. இந்த டாட்டுவை மறைக்காம இப்படியே போயிட்டு எக்ஸாம் எழுது, நானே உன்னை கூட்டிட்டு வந்து விடுறேன். எக்ஸாம் முடிஞ்சதோ நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன். இடையில ஏதாவது ட்ரிக் பண்ணி எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு உன்னால வெளியிலே போக முடியாது. எனக்கு ஒரு பெட் மாதிரி இந்த வீட்டிலே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணி தான் இங்கேருந்து கூட்டிட்டு போறான். அவகிட்ட ஒரு புது போனை கொடுத்து எக்ஸாம் முடிஞ்சதோ எனக்கு கால் பண்ணு, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன். அது வரைக்கும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறான். ஆனா ஹீரோயினும் கிளாஸ் ரூம் போறதுக்கு முன்னாடி ஜியாவுக்கு தான் கால் பண்றா. அவன் நம்ம பண்ண பிளானை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய பாஸ்போர்ட்டையும் சேஸ் பண்ணிட்டான். லைஃப் லாங் அவன் கூட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றான். தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜியா கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. ஆனா அதுக்கு ஜியாவும் என்ன மன்னிச்சிரு, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எங்க அப்பாவுக்குமே எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவரும் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு, என் கார்டு எல்லாத்தையும் பிரேஸ் பண்ணிட்டாரு. இப்போ நானே நினைச்சாலும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நீ எதுக்கும் கவலை பண்ணாத, என் அப்பா என்ன ரிலீஸ் பண்ணதுமே நான் அடுத்த செகண்டே உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன். அதுக்குள்ளே நீ அங்கேருந்து தப்பிக்க நினைச்சுன்னா பேசாம இவானை மீட் பண்ணு, அவன் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றா. எனக்கு மட்டும் இவான் ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனே சும்மா விட மாட்டான், என்னால அவனுக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, ஆனா அவன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டரா இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படியாவது வெளியில வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. ஹீரோயினும் என்னடா பண்றது அவ்வளவுதானு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆகும்போது அப்ப அங்க இவன் தான் வரா. நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஈவினிங் கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்டும் கிளம்பிடுறாங்க. இவனும் ஹீரோயின் கிளாஸ்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் வந்து பார்த்தா அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. எவ்வளவு தைரியம் தான், நான் அவ்வளவு தூரம் சொல்லி என்னை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருப்பேன்னு சொல்லி அவ இருக்கிற லொகேஷனை தான் ட்ரேஸ் பண்றா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவன் கூட தான் கார்ல வந்துட்டு இருக்கா. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கதால நம்ம வேணா போலீஸ் கிட்ட போலாமா, போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கேக்குறா. இல்ல போலீஸ் கிட்ட எல்லாம் போனா அவனுக்கு இருக்கிற கோவம் இன்னுமே அதிகமாகும், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அவனுடைய வீட்டுக்கே போகலாம். அவன் வீட்டுல தான் என்னுடைய பாஸ்போர்ட் ஐடி கார்டு எல்லாமே இருக்கு, அது மட்டும் என்னுடைய கைக்கு கிடைச்சிச்சுன்னா நான் என் பாட்டி கூட சேர்ந்து அப்டேட் போயிடுவேன்னு சொல்றா. ஆனா அவன் பாட்டியை வச்சு உன்னை லாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறான். எப்படி நேரத்துக்கு நான் கிளாஸ் ரூம்ல இல்லங்க தான் கண்டுபிடிச்சிருப்பான். அவனுடைய அடுத்த டார்கெட் கண்டிப்பா என்னுடைய பாட்டியா தான் இருக்கும். அவங்க வயசானவங்கிறதால கண்டிப்பா அவங்களை எதுவும் பண்ண மாட்டான். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னுடைய டாக்குமெண்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பாட்டியை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போக சொல்றா. ஹீரோடைய வீட்டுல வந்து ஆளுக்கு ஒரு திசை தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே ஹீரோடைய டாக்குமெண்ட் இல்ல. அவன் எப்படி ஈஸியா எடுக்கிற இடத்துல வைக்க மாட்டான், ஏதாவது ட்ரிக் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோஃபாவுடைய கவர் கடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அவன் நினைச்ச மாதிரி அந்த சோஃபா கடியெல்லாம் வச்சிருக்கான். டாக்குமெண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் ஹீரோடைய கான்ஸ் அங்க வந்துடுறாங்க. ஆனா அந்த டாக்குமெண்ட்டை ஒழுங்கா என் கையில கொடுத்துருன்னு சொல்லுவோம். அவனை பார்த்த பயத்திலேயே அந்த டாக்குமெண்ட்டை கீழே போட்டுறா. உடனே அந்த டாக்குமெண்ட்டை இவன் கையில எடுத்துக்கிறான். ஏண்டா அவளை இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்கியா, அவளுடைய பர்சனல் ஃப்ரீடத்தை கூட பறிக்கிறியே, இது எல்லாத்துக்கும் உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற விஷயம், எங்க ரெண்டு பேருக்குள்ள நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவன் பக்கமா கூப்பிடுறான். என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடி போய் நிக்கிறா. இங்க பாரு, ஆனா என்னுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, ஒழுங்கா என் பக்கம் வந்துருன்னு சொல்லி வான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ அப்பவும் வராம இருக்கவும் காட்ஸ் அவனை பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோனி இவன் பிடிச்சிக்கிறான். ஏமா நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இவகிட்ட எல்லாம் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு. உன்னுடைய இந்த பார்வையிலையும் சரி உன் இதயத்திலையும் சரி நான் மட்டும் தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்தான்னு கேக்குறான். நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவன் கிட்ட பேச மாட்டேன், பாவம் அவன் இன்னசென்ட், தயவு செஞ்சு அவனை விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன், மறுபடியும் என்னை விட்டு ஓட ட்ரை பண்ணனா ஒரு 2 காலையும் உடைச்சு இங்க இருந்து போக விடாத அளவுக்கு பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனா உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக பார்த்தது இவன் தானே, ஃபர்ஸ்ட் இவன் காலை உடைக்கிறேன்னு சொல்லி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவன் காலை உடைக்க சொல்றான். உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இந்த நைஃப் எடுத்து அவ கழுத்துல வச்சிடறா. ஒழுங்கா அவனை விட்டு இல்லைன்னா இங்கேயே கட் பண்ணிட்டு செத்து போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவ கழுத்துல கத்தியை பார்க்கவே வருமும் பதறி போயிடா. இங்க பாரு, ஆனா இது ஒன்னும் விளையாட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் கத்தியை கீழே போடுன்னு சொல்றான். இல்ல நீ அவனை விட்டாதான் நான் கத்தி கீழே போடுவேன், இல்லன்னா என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இங்கேயே செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இதனால வேற வழியே இல்லாம அவனை விட சொல்லிடுறான். இவன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடு, இவன் என்ன எதுவும் பண்ண மாட்டான், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிடுறா. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் கையில அந்த கத்தியை பிடிங்கி கீழே போட்டுட்டு அவளை அங்க இருந்து பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுறான். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் உன்னை என்னைக்குமே விரும்ப மாட்டான், ஒழுங்கா என்ன விட்டுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா அவன் சொல்றதுல இவன் கேட்கவே இல்ல. அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே இவ்வளவு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, எனக்கு உன்னை எப்போதுமே பிடிக்காது, என்னை இந்த ரூமுக்குள்ளே வச்சு அடிச்சு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, சாகர வரைக்கும் எனக்கு மேல ஃபீலிங்ஸே வராதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் உன் ட்ராப்ல என்ன சிக்க வைக்க பார்த்தல அப்பயே யோசிச்சிருக்கணும், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின்
கிட்ட இந்த மாதிரி நீ எப்பவும் என் கூடயே இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்கும், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாவே இதே வீட்டுல ஒரு நல்ல கப்பலா இருப்போம் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியாவே படுத்திருக்கா. சரி நீ ரொம்ப மூட் அவுட்டா இருக்க நினைக்கிறேன், எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்க அது உங்க விருப்பம்னு சொல்லவும் ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வரவும் சரி நான் இந்த போன் காலை பேசி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போறான். ஹீரோயினும் எங்க போனாலும் கண்டுபிடிச்சாரா, இவன் கிட்ட இருந்தா எப்படி தப்பிக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வெயிட்டர்ஸ் பொண்ணு தான் வரா. அந்த வெயிட்டர்ஸ் பொண்ணு ஹீரோயின் கிட்ட காஃபி குடுக்கற மாதிரி ஏதோ ஒரு துண்டு சீட்டை குடுக்குறா. ஆக்சுவலி அந்த துண்டு சீட்டா இவன் தான் அனுப்பி வச்சிருக்கான் போல. அதுல அவன் என்ன மென்ஷன் பண்ணிருக்கான்னா அவங்க காலேஜ்ல இன்னும் 1 வீக்ல ஓப்பனிங் செரமனி வரப்போதான். அந்த ஓப்பனிங் செரமனில சரிஃபா ஹீரோ தான் ஸ்பீச் கொடுக்க போறானா. அவன் ஸ்பீச் கொடுக்கும் போது அங்கிருந்து அவன் சீக்கிரம் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, அந்த டைமை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கான். எங்க ஹீரோவும் போனை பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வரா. 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் 1 வீக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க இவனும் வழக்க போல அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட போறான். அப்போ ஹீரோயின் அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன அடிச்சு வச்சிருக்க போற, நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது, இன்னுமே என்ன வெளியில போக அலோ பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா லாஸ்ட் நைட் என் கூட பெட்ல இருக்கும் போது என்ன லவ் பண்ணுன்னு சொன்னியா, அப்ப அதெல்லாம் பொய்யான்னு கேக்கு. ஆமா அது எல்லாமே பொய் தான், நான் உங்ககிட்ட ஃபேக்கா தான் அந்த மாதிரி சொன்னேன், உன்ன மாதிரி ஒருத்தவனுக்கு உண்மையான காதல் கிடைக்கவே கிடைக்காது, நீ அதுக்கு லாக்கியே இல்ல டிசர்வே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சொல்லவும் அவனுக்கு மறுபடியும் அந்த பாஸ்ட் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதாவது இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா அப்பா சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே அவன் மைண்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே உண்மையான காதலுக்காக ஹீரோடைய அம்மாவும் ஹீரோடைய அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கடைசி வரைக்குமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து, அதாவது ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து உண்மையான காதலை கிடைச்சிருக்காது. இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தவன் இவங்க அம்மா மாதிரி இவனும் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறான். என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு என் கூட ஸ்லீப் பண்ணன்னு கேக்குறான். ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, எனக்கு விருப்பம் இல்லாம நீ தானே என்ன ஃபோர்ஸ் பண்ணனு சொல்றா. இங்க பாரு நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடு, கண்டிப்பா நீமே என்ன காதலிக்க ஆரம்பிப்பா, அந்த காதலை உன் மனசுக்குள்ள நான் உருவாக்குவேன்னு சொல்றான். இப்படியே சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டே தான் இருக்க போறேன்னு சொல்லுவோம். இந்த கேம் ஆரம்பிச்சது நீயே வேணா இருக்கலாம், ஆனா இதை முடிச்சு வைக்கிறது கண்டிப்பா நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க கட் பண்ணா இவன் சொன்னா அந்த செரமனிக்கான டேவ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஸ்பீச் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்ப கூட ஹீரோயின் வீட்ல என்ன பண்றா ஏது பண்றான்னு அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவை ஸ்பீச் கொடுக்க தான் இன்வைட் பண்றாங்க. இவனுமே போயிட்டு ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் ஹீரோயினா அந்த ரூம்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கவர் ஆகாத அளவுக்கு அது துணியை போட்டு மறைச்சு வச்சிடறா. அது மட்டும் இல்லாம அவன் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு தூங்குற மாதிரி ஒரு செட்டப்பே பண்ணி வச்சுட்டு அந்த ரூம்ல இருந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் கலட்டி ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி அங்கிருந்து ஒரு விண்டோ வழியா ஏறி குதிச்சு வெளியில வந்துடுறா. அங்க ஹீரோயின் விண்டோஸை பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில ஏறி குதிச்சு வந்தா இல்லையா, அதனால ஹீரோடைய போனுக்கு இங்க ரெட் அலர்ட் வருது. அதை பார்த்த இவனும் அவசர அவசரமா ஸ்பீச் முடிச்சுட்டு அங்க என்ன கிளம்பலான்னு பாக்குறான். உடனே இவான் போயிட்டு அவனை ஸ்டாப் பண்ணி அதுக்குள்ளே எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க, இங்க பாருங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்க வெயிட்டுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை தாமதப்படுத்துறான். இவன் ஏதோ ட்ரிக் பண்றாங்கிறது ஹீரோக்கும் புரிஞ்சு போயிடுது. டக்குன்னு கேட்க வெட்டிட்டு அவசர அவசரமா இங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே இவானோ ஜியாவுக்கு தான் கால் பண்றான். இந்த ஜியாங் இங்க இருந்து கிளம்பிட்டான், நீ அவளை பிக்கப் பண்ணிட்டேன்னு கேட்க அவளுமே ஆல்ரெடி ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு தான் சொல்றா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினவும் ஜியாவும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஜியாவும் ஹீரோயினி கிட்ட போன் பேசி அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டதை பத்தி சொல்றா. அதனால தான் உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரியும் கேட்கறா. ஃபைனலா இவங்க 2 பேரும் ஹீரோக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய மிஸ்டேக்கையும் உணர்ந்துடுறாங்க. சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கா, நீ நினைச்ச மாதிரி கலிபோர்னியா போக போறியா, உன்னுடைய ஸ்டடீஸ் அங்க போயிட்டு கண்டினியூ பண்ண போறியான்னு கேக்குறா. இல்ல நான் கலிபோர்னியா போக போறதில்ல, நான் மட்டும் அங்க போறேன்னா கண்டிப்பா அவன் என்ன கண்டுபிடிச்சிருவான், அவன் என்ன பண்ணாலும் என்ன கண்டே பிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போக போறதா சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தாலையா, வீட்டுக்கு வந்து ஹீரோயின் இருக்கக்கூடிய அவ ரூமுக்கு தான் வரா. அங்கதான் ஆல்ரெடி அவ தூங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு தானே போயிருக்கா. சோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் தான் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை விலக்கி பார்த்தா அங்க வெறும் துணி மூட்டை மட்டும் தான் இருக்கு. செம்மையா டென்ஷன் ஆகிடுறான். உடனே அவன் போன் எடுத்து பாக்குறான். அதுல ஹீரோயினுடைய லொகேஷன் தெரியுது போல. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்துலயே அங்க அவனுடைய அசிஸ்டன்ட் தான் வராரு. நீங்க சொன்ன மாதிரியே அந்த லொகேஷன் நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி போனோம், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கிளவரா அந்த ட்ராக்கிங் டிவைஸை ஒரு நாய் மேல செட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில தான் வந்து தங்கியிருக்கா. அவளால அங்க கூட நிம்மதியா இருக்க முடியல. உண்மையிலே நம்ம எஸ்கேப் ஆயிட்டோமா, அவன் கண்டுபிடிச்சு வந்துட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட டிப்ரெஷன் ஆகிற நிலைமைக்கு போயிடுறா. இதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு திரும்பி வரா. அப்படி வரும்போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அதுவும் ஹீரோயினை பார்த்துட்டு கையை காட்டிட்டு இருக்கான்.
அவனை பார்த்த ஹீரோயினும் செம்மையா பயந்து போயிடுறா. உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்தவா கால் தடுமாறி கீழே விழுந்துடுறா. பார்த்தா அங்க ஹீரோவே இல்ல, வேற யாரும் நின்றுட்டு இருப்பாங்க போல. அவங்கள பார்த்துட்டு ஹீரோ நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பயந்து போய் ஓடி வந்திருக்கா. யார ஹீரோ நினைச்சு பயந்து போயிட்டு இந்த அளவுக்கு ஓடி வந்தாலும் அந்த பர்சன் ஜஸ்ட் இவகிட்ட அட்ரஸ் விசாரிக்க தான் வந்திருப்பாரு போல. இவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஹீரோனிக்காக வாங்கினா அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக என்ன லவ்வே பண்ண மாட்டேங்கிற, எதுக்காக என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவனுடைய அசிஸ்டன்ட் தான் வராரு. ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சில சிசிடிவி ஃபுட்டேஜோடைய இமேஜ் எல்லாம் காமிக்கிறாரு. அதில் ஹீரோயின் அந்த மார்க்கெட் போயிட்டு வந்திருப்பாளையா, அந்த ஃபுட்டேஜ் தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆனா வெயிட் பண்ண நான் உன்னை தேடி சீக்கிரமாவே வரப்போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினோ அவ தங்கியிருக்கக்கூடிய அவ ரூமுக்குள்ள வரும்போது அங்க ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததுமே அவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஜியாங் நீயா, நீ எப்படி இங்க வந்தா, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கா. அவனே அவன் பக்கத்துல வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் சொன்னல ஆனா நீ என்னை விட்டு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாதுன்னு, அப்புறம் எதுக்காக என்னை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு தப்பிச்சே போக முடியாது, ஏன்னா உன் 2 காலையும் நான் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதா, என்னை மன்னிச்சிட, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் தப்பிச்சு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் பண்ண ஆரம்பிக்க ஆக்சுவலி இது எல்லாமே அவளுடைய கனவு தான். பயந்து போயிட்டு தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறா. இவ கண்டது எல்லாமே ஜஸ்ட் ட்ரீம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கடவுளே ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடும்போது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹீரோடைய வாய்ஸ் தான் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ தான் பேய் மாதிரி உட்காந்துருக்கான். ஆனா கனவுல கூட என்னுடைய பேரை சொல்றா, அந்த அளவுக்கு என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்க இவளுக்கா செம்மையா ஷிவராக ஆரம்பிக்குது. டக்குன்னு அவளை பிடிச்சி எடுத்து இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டதெல்லாம் போதும், டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறான். உடனே இவ்வளோ ஒரு சிசர் எடுத்து அவன் முன்னாடி காட்டி என் பக்கத்துல வந்தீங்கன்னா ஒன்னு கொண்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவ கையில வச்சிருந்த அந்த சிசரை அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போகலான்னு பாக்குறா. அப்ப கரெக்டா அங்க இவான் தான் வந்து நிக்கிறான். ஒழுங்கா அவளை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அங்க இவானை பார்க்கவும் இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறான். நீ இங்க இருக்கிற இடம் அவனுக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, நீ இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் தான் நீ ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி இருக்கிற இடம் தெரியும்? நீ இல்லாத இந்த ஒரு வாரமும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருந்ததுன்னு சொல்றான். அப்போ இவன் என்ன சொல்றான்னா, ஹீரோயினுடைய பாட்டி உடம்புக்கு முடியாம ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்காங்க, தயவு செஞ்சு அவளை விட்டு நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு அவங்க பாட்டியை பார்க்க வைக்கணும்னு ஹீரோ கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா இவ அதை நம்பவே மாட்டேங்கிறான். கண்டிப்பா இது கூட உங்க 2 பேருடைய ட்ரிக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். இங்க பாரு ஜியாங், நான் இதுக்கப்புறம் எங்கேயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு விட்டு இப்ப மட்டும் என் பாட்டி போயிட்டு நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மறுநாள் கண் வெளிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஆப்போசிட்ல தான் ஹீரோ உட்காந்துருக்கான். எழுந்ததுமே அவங்க பாட்டியை பத்தி தான் விசாரிக்கிறா. அவங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்க அது வந்து டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, உங்க பாட்டியை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அம்மா அப்பா இல்லாத இவள சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டி தான் வளர்த்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், அவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் பணத்துக்காக இந்த மாதிரிலாம் ஹீரோ கிட்ட வந்து மாட்டி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. இந்த அளவுக்கு போராடியும் தன்னுடைய பாட்டியை தன்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இங்க பாரானா இந்த மாதிரி டைம்ல நீ எமோஷனல் ஆகக்கூடாது, நீ ரொம்ப சேஃபா இருக்கிறன்னு சொல்லவும் என்ன சொல்ற, இந்த மாதிரி டைம் எல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. நீ கெஸ் பண்ணது சரிதான், நீ பிரெக்னெண்டா இருக்க, நமக்கு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்றான். அட கடவுளே, இதுல இது வரியான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஜியாங் உனக்கு வாழ்த்துக்கள், ஃபைனலா நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல, நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா, குழந்தைக்காக வந்து நான் உன்கிட்ட வாழ்ந்ததாகணும், கடைசி வரைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு நினைச்சுதானே நீ என்ன வேணும்னே பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அவ கேட்டதுக்கு இவனால பதிலே பேச முடியல, அமைதியாவே இருக்கான். சோ ஹீரோயின் சொன்ன மாதிரி வேணும்னே தான் பிளான் பண்ணி அவளை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கான் போல. அவ இந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிட்டு இருக்கவும் இங்க பாரு ஆனா நீ பிரெக்னெண்டா இருக்க, குழந்தைக்காக கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். இவன் இந்த மாதிரிலாம் கேர் பண்ணிக்கவும் துடிச்சு போக்கவும் அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பிளான் வருது. இந்த குழந்தை மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறா. சோ மறுநாளே லாயரை வரவழைச்சி இந்த குழந்தைய நான் பெற்றுக்கணும்னா அதுக்கு எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனா ஹீரோ பேர்ல இருக்கிற அவனுடைய சொத்து மதிப்புகள்ல 10% குழந்தைக்கு வேணும்னு கேட்கிறா. அதுக்கு இவனுமே கொஞ்சம் கூட யோசிக்கல, சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் 2வது கண்டிஷனா என்ன சொல்றானா, இவ்வளவு நாளா இவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அதே மாதிரி இவளுடைய கண்ட்ரோலுக்கு அவன் வரணும்னு சொல்றா. இவ சொல்ற ஆர்டர்ஸ் எல்லாம் ஒபே பண்ணி நடக்கணும், இதுக்கப்புறம் என்ன கேட்காம அவன் வெளியிலே போக கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு அவனுமே சரின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த அந்த அக்ரிமெண்ட்ல
சைன் போட்டு கொடுத்துறான். இங்க பாரு ஆனா நீ சொன்ன மாதிரி நானும் சைன் போட்டு கொடுத்துட்டேன், எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் ஹாப்பியா சேஃபா இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்து வந்து அதை ஊட்டி விட போறா. எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்றா. இல்லம்மா குழந்தைக்காகவது நீ கொஞ்சமாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவளை சாப்பிட வைக்கலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோயினும் அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு எப்ப பாரு இந்த குழந்தை மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. ஆனா அப்ப கூட அவன் எதுவுமே பேசாம ரொம்ப பொறுமையா அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன கொஞ்சம் கூட கோவமே பட மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு என் கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா. உடனே அவ காலை தூக்கி அவன் மடியில வச்சு அவ காலை பிடிச்சு விட ஸ்டார்ட் பண்றான். அப்போ ஹீரோ கிட்ட ஜியாங் இப்போ நீ பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு நாய் மாதிரி இருக்க, மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாய் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லவும் இதனால என்னம்மா நீ அப்படி நினைச்சிட்டு போ, ஒரு நாயோட வேலை என்ன தன்னுடைய மாஸ்டரை பாதுகாக்கிறது தானே, ஸோ நானுமே ஒரு நாய் மாதிரி இருந்த லைஃப் லாங் உன்னை என்னைக்குமே பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் மனசுக்குள்ளேயே அவன் வயிற்றுல வளர அந்த குழந்தைகிட்ட தான் மன்னிப்பு கேட்கிறான். என்னன்னு பார்த்தா இதுக்கு மாதிரி ஹீரோ இவளுக்கு பண்ணதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவன் மாதிரி ஒரு டெவிலுக்கு இந்த குழந்தை டிசர்வே இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய அபார்ட் பண்ண மெடிசனை சாப்பிட்டாரா. அந்த மெடிசனை சாப்பிட்டா அடுத்த கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வயிறெல்லாம் பயங்கரமா பெயின் ஆக ஆரம்பிக்குதா. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ ஹீரோ வந்து அவளை பார்த்துட்டு அங்கேருந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கா. டாக்டர் வந்து குழந்தைய காப்பாற்ற முடியல, குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் கண் விழிக்கிறா. அவ இழந்ததுமே குழந்தைய பத்தி தான் கேட்கிறா. ஆக்சுவலி அவனுக்கு இன்ன வரைக்குமே ஹீரோயின் தான் வேணும் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணாங்கிற விஷயம் தெரியாது இல்லையா, அதனால எங்க இவ ஃபீல் பண்ணுவாளோ நினைச்சு எங்க பாருமா குழந்தை பொண்ணதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, இந்த குழந்தை இல்லைன்னா என்ன நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். என் ஹீரோயினி கிட்ட நீ கேட்ட மாதிரியே நீ கேட்ட அளவுக்கு அவனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் உன் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இப்பயாவது என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, என்ன அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்டு ரிங்க காமிச்சிட்டு இருக்கா. ஜியாங் எதுக்கு நீங்க உங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி ஏமாத்திக்கிறீங்க, இது எதுவுமே நடக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, போதும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆரம்பத்தில் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்தன்னு நினச்சது என்னுடைய தப்பு தான், நான் பண்ண அந்த மிஸ்டேக்காக உங்ககிட்ட இருந்த அளவுக்கு அதிகமாகவே தண்டனை அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறமும் என்னால் முடியாது, எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கலான்னு சொல்கிறா. இவனும் எதுவுமே பேசாமல் அவன் நெத்தியில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ எப்போது போல ஹீரோவா அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, வெளியில் போகலான்னு இருக்கேன்னு சொல்லவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேருமே போகலாம், பார்க்குக்கு போகலாமா இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமான்னு கேட்குறான். இல்லை ஜியாங் நான் உங்க கூட போக ஆசைப்படல, நான் தனியாக போக ஆசைப்படுறேன்னு சொல்லவும் அதை கேட்கும் போது இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவள் சொன்னதுக்கான அர்த்தம் இதுக்கப்புறமா அந்த வீட்டில் அவளால் இருக்க முடியாதா, அந்த வீட்டை விட வெளியில் போக போறாளா, ஸோ அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பா. அது இவனுக்குமே புரியுது, அதனால தான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோனி கிட்ட நான் உன்னை விட்டுறேன், நீங்க இருந்து போகலாம், ஆனால் என்னைக்காவது இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு, உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்றான். இவ்வளோ அழுதுகிட்டே நான் போயிட்டு என் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுந்து போறா. அவ போறதை தாங்கிக்க முடியாம இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஃபைனலா ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். அதுல என்ன எழுதிருப்பானா, நீங்க என் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப உங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க மனசை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன், எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு நான் உங்களை விட்டு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன், ஆனா உங்களை விட்டு நிரந்தரமா ஓடி போகணும்னு நினைக்கல, ஒருவேளை விதின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்ட்டு எழுதியிருக்கா. சோ இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன் ஹீரோவும், ஆனா நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது இதுதானே, என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்ச, நீ நினைச்ச மாதிரியே நான் உன்னை ஃப்ரீடம் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் இவ்வளோ நாளா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பறவையை வச்சு வளர்த்துருப்பான் இல்லையா, அந்த பறவையை சுதந்திரமா பறந்து போக சொல்லி விட்டுறான். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய பாட்டி இறந்தெல்லாம் போகல, நல்லா தான் இருக்காங்க. அவங்க பாட்டியை பார்த்துக்க நானே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இத்தனை வருஷமா அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோ விட்டு விலகி இருக்க கலிபோர்னியாவில் இருந்திருப்பா. இப்பதான் அவங்க பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய பாட்டியும் குழந்தைய விட்டுட்டு எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தா, என்ன நான் பாத்துக்க மாட்டானு கேக்குறாங்க. அப்போனா ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலாம், குழந்தை பெற்றுக்கிட்டாலான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தாலையா, ஹீரோ கிட்ட குழந்தை அபார்ட் ஆன மாதிரி நாடகம் தான் ஆடிருப்பா. ஒரு வேளை குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா ஹீரோ இவ்வளவு விட்டுருக்க மாட்டாளையா, அதனாலதான் குழந்தை அபார்ட் ஆன மாதிரி நாடகம் ஆடி அவன் கிட்ட இருந்து விலகி வந்திருக்கா. இப்போ அவளுடைய பொண்ணுக்கு 2 வயசாக்குதான், குழந்தை நல்லாவே வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ குழந்தைய பத்தி தான் பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டே வரா. அதை கேட்ட பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா என் பேர குழந்தையும் கூட்டிட்டு வாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா அடுத்த தடவை வரும்போது குழந்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹீரோவை ஹீரோயின் மீட் பண்ணலாம், 2 பேரும் சேர்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இப்படியே ஒரு ஓப்பன் எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.